ஜாயின் பண்ணியிருக்கிறாப்புல. நம்ம குளச்சல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அதிலே புரோட்டா குடி என்னடுறாங்க கால் பண்ணுறேன், வாடா போ அப்படின்னு. ஹெல்மெட் வாங்கினால ஒரு குச்சியில் ஓட்டம் வந்தது. இது தலைவன் சைக்கிள் வாங்கினார் முதல் நாள் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி எழுப்புறேன் எல்லாரும் அங்கே வாங்க ஓட்ட போகலாண்ணா. அதுக்கப்புறம் ஃபோனே ஆட்டம் இன்னைக்கு எத்தனை 5 6 ஆட்டம் போனேன். நான் இவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரில் ஸ்போக்ஸ் உடஞ்சிருச்சுன்ட்டாரு. ஆமாம், அதனால தான் விஆர் கம்மிங் போட்டிருந்தேன். கரெக்டாக அவர் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் உடஞ்சிருக்கும் போல். என்னடா சவுண்ட்லாம் விட்டு ஓடுற? குளச்சல் அவன் ஏரியானால ஏரியாக்கில் வாடான்றானா? ஏரியாக்கில் வாடா. நின்றுடா டே. காலையிலனால இந்த ரோட்டில் இப்படி தான் இருக்குமா எல்லா நாளும்? நிற்காது. 2000 பேக் 1000-1500 ரூபாய்க்கு வாங்கணும் ஆன்லைன்லையா? நல்ல வேலை அடிதாசும் போட்டுருக்காங்க, இல்லாட்டினா அடி மாசம் போட்டு வந்திருக்கும் பார்த்துக்க. இல்லை அபிபாஸ். இது ஆன்லைனில் இருக்கும்போது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்தான். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆர்டர் போட்டுருவோம். இவனை நம்பி எவனும் காசு கொடுக்காதீங்க. காசெல்லாம் கரியாங்க. எங்கள் அம்மாட்ட சேனலில் காட்டி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி குரூப் ரைடு முடியுது. மொத்தமாக 36 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கூட வந்துருக்கோம். சிங்கிள் நகரா? இது எந்த ஏரியாடா? அழகிய மண்டபம்லேருந்து நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. படா திருந்துங்கடா. ரோட்டில் மோஸ்ட்லி டவுனாக தான் இருக்கும். நல்லா போய்ட்டுருக்கும். ஒரு சின்ன அப்பு வரும். தக்கலை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெட்வின் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹெட்விண்ட் எலிவேஷன் தான் நம்மளை ஸ்லோவாகுது. நான் ஸ்லோவாக்குறது தான் நம்மளை ஸ்ட்ராங்காக ஆகுது. 45-50 வந்துட்டு இருந்தது. நல்லா மேடு. மேடு ஏரியாச்சு. கடல் பக்கத்தில் போட்டுறதுக்கும் கொஞ்சம் சிட்டிக்குள்ள வரதுக்கும் வித்தியாசம் தெரியுது. தக்கலை வந்தாச்சு. தக்கலை வந்து கம்மி தான், 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். முன்னாடியே வீட்டுக்கு போயிடலாம். டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நாகர்கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது. எங்கிருந்து அவ்வளோதான் கேஸ். இந்த விழாக்கு இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரூட்டில் 2-3 வாட்டி வந்துருக்குறோம். எடுத்து போடுறதுக்கு நல்லா இருக்காது. டவுன் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் டவுன் ரெக்கார்ட் பண்ணுறேன். டவுன் போகிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுன் போடணும்னா கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு புதுசாக வீடியோ கூட போடலாம். நினைக்கிறீங்க?
ஓவர் கில் தான். மேலே போனாலே கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு கம்மியான தூரம் ஓட்டுறதுனால கொஞ்சம் பர்ஸ் பண்ணி எனர்ஜிலாம் காலி பண்ணிகிட்டு இருக்கிறேன். கார்காரன் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டான். நம்ம சைடில் வந்துட்டோம்.